ஒரு நல்ல படைப்பு வேணும்னா டைம் எடுத்துக்கணுங்கிறது நியாயமானது தான். நாட் அட் சர்டன் காஸ்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு கால வரையறை இருக்கும். இப்போ ஆரம்பித்து இப்போக்குள்ளே முடிக்கணும், இதுதான் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற கால வரையறையும் உண்டு, பொருளாதார வரையறையும் உண்டு. சரியா? இந்த 2 வரையறைகளையும் எல்லாருமே மதிக்கணும். இந்த 2 வரையறைக்குள்ளே நம்ம நம்மளுடைய அந்த பணிகளை முடித்தாதான் அது ஒரு லாபகரமான ப்ராஜெக்டாக அமையும். ஏன்னா சினிமா என்பது எந்த அளவுக்கு கலையோ அந்த அளவுக்கு அறிவியல், எந்த அளவுக்கு அறிவியலோ அந்த அளவுக்கு வணிகம். அண்ட் இந்த வணிகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதை நீங்கள் ஓவர்லுக் பண்ணவே முடியாது. ஏன்னா இட்ஸ் முதலீடு. ஓகே, நான் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் என்றோ அல்லது இது ஒரு நல்ல அவுட்கம்மை கொடுக்கணும், ரிசல்ட்டை கொடுக்கணும் என்பதற்காகவோ நம்ம கால விரயமும் பண்ணக்கூடாது, பண விரயமும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அது தப்பு. அந்த வரையறைக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம்னா அதில் தப்பே இல்லை. இப்போ நான் ஒரு சீனை ஒரு நாளில் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளில் முடிக்கிறதா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நாளில் 10 ஷாட்டு தேவை, 15 ஷாட்டு தேவை, ஒரு 20 ஷாட்டு கூட எடுங்க. நீங்கள் படத்துக்கு நல்லா அமையும், படம் பிரம்மாண்டமாக இருக்கும், மேக்கிங் ஸ்லீக்காக இருக்கணும், நீங்கள் 20 ஷாட்டு கூட எடுங்க, தப்பு இல்லை. பட் அந்த ஒரு நாளில் முடிக்கணும்.